அவங்க அம்மாவை வச்சு ரிசர்ச் பண்ணி டார்ச்சர் பண்ணதுக்கு அவங்க அங்கிளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஷீகி முடிவு பண்ணிட்டான். ஷீகி, நான் இது உனக்காகவும் உங்க அம்மாக்காகவும் தான் பண்ண, புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா கோமி கூட இதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, எங்க அம்மா பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கழுத்து நடிக்கிறான். நோபிமார் என்னடானா என்ஜாய் பண்ணி இதை பார்த்துட்டு இருக்கான். ஹே இனுகாமி, ஒரு சின்ன பையன் கொலை பண்றதை நீ ஒத்துக்கிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஒத்துக்கிடலாம் இல்ல, நான் இதுல இருந்து ஜஸ்ட் பழகி இருக்கேன், அவ்வளவுதான். அவனோட முடிவை என்னால தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இனுகாமி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க. நீங்க என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க, நான் எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா, எவ்வளவு பூச்சியை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அக்கிரா வந்து அழுதுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிட அப்படின்னு சொல்லி இனுகாமி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பு மாதிரியான ஸ்பைடர் வந்து அட்டாக் பண்ணுது. அதோட தலையை வெட்டியும் கூட அது சாதாம இருக்கு. இனுகாமி அதை அட்டாக் பண்ணிருது. அதை அட்டாக் பண்ண பாய்சன்ல இனுகாமியால அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ண முடியல. இத்தனை கேமான மாஸ்டர் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷீகி பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாமே உன்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் ஷீகி. உன்னோட அம்மாவை வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல பிறந்த குழந்தைங்க தான் இது எல்லாமே. இதுங்களால கோல்டன் வெப் கிரியேட் பண்ண முடியாத ஒரு ஃபெயிலியரா இது இருந்தாலும் கூட இதுங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இதுங்களால பேச முடியும். கோமி பேசினதை கேட்டு இதுங்க அப்படியே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா அதுங்களுக்கு அதோட அர்த்தம் என்னங்கிறதே தெரியாது. உங்க அம்மா கோமி என்ன பேசினாங்கிறத கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பார்த்தா அந்த இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுமே ஷீகி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட வாய்ஸ்லயே கத்திட்டு இருக்கு. ஷீகி, எனக்கு எப்பவுமே ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும், நான் உன்னை கண்டிப்பா பார்க்க வருவேன், உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட வாய்ஸ் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க அம்மா மாதிரியே பேசுவோம். அவனுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. அம்மா, நான் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆள ஆரம்பிக்கிறான். ஹே காபனே, இதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டால சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிறேன். சுத்தி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற? ஆமா, என்ன அமைதியா இருக்க, எதுவோ கோபமா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நபிமாரு கொஞ்சம் பாயமூட்டுறியா? ஷிகி, சிச்சுவேஷன் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, நான் திரும்பவும் கேட்க என்னோட ஹெல்ப் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன அடுத்த செகண்டே ஒரே பஞ்சு தான் அந்த மான்ஸ்டர் சாகடிச்சிருந்தான். எங்க இனுகாமியவ சில மான்ஸ்டர்ஸ் துரத்திட்டு இருக்கோம். கையில பாய்சன் ஆயிட்டுறதுனால அவனோட பவர் அவனால யூஸ் பண்ண முடியல. என்னோட கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, பாய்சன் வேற பரவிக்கிட்டே இருக்கு, டக்குன்னு இதை ஃப்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதிகமா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருதா? அச்சா, அதிகமா ஃப்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்றது, என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அகிலா பயந்துட்டு அவங்கள யாரும் அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறா. எஸ்கியூஸ் மீ, நீ யாரா அப்படின்னு சொல்லி இனுகாமி கேட்கவும், உங்க கையை ஹீலிங் பண்ணணும்ல, அது போக வேற யாராச்சும் என்ன பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ என்னடா எல்லா மான்ஸ்டர்ஸையும் சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்ணி கொண்டுட்டு இருக்கான். இது எல்லாமே உன் ஃப்ரெண்டோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே, அவங்களை கொல்றியா, உனக்கு மனசாட்சி இல்ல அப்படின்னு சொல்லி அவன் அங்கிள் கேட்கவும், இந்த மான்ஸ்டர்ஸ் என் வழியில வரல, நான் அதுங்களை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா ஒன்ன கண்டிப்பா கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோட அங்கிள் எல்லா மான்ஸ்டர்ஸையும் விட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ரொம்பவும் பெரிய சைஸ் ஸ்பைடர் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கூட வந்து சண்டை போடுது. ஆனா நம்ம ஹீரோ ஒரு வழியா அதை சமாளிச்சுட்டு இருக்கான். ஹே காபனே, என்ன சுத்தியா நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி நோபிமார் காமெடி பண்ணப்போ, உன்னால உன்னை பாத்துக்கிற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனை பார்த்தா ஒரே செகண்ட்ல அதை அவளுக்கு எரிச்சிருதான். ஷிகி, என்னோட ஷர்ட்டை சேஃப்டியா வச்சுக்கோ, போலீஸ் ஸ்டேஷன்ல நான் என் ட்ரெஸ் இருந்த மாதிரி இப்போ போய் இறக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். நம்ம ஹீரோ எப்பவுமே இம்பாசிபிளான விஷயங்களை கூட பாசிபிள் ஆக்கிடுவான். காபனே, அவனை மட்டும் உயிரோட விட்டுறாத அப்படின்னு ஷிகி சொல்லவும் நம்ம ஹீரோ ஒத்தாலா போய் அத்தனை மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறான். எங்க இனுகாமியா நமக்கு காமிக்கிறாங்க. இந்த லேக்ல நீங்க உங்க கையை முக்குனீங்க அப்படின்னாலே உங்களோட காயை சரியாயிடும், அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிங்கன்னா கூட போதும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், இனுகாமியா அவ கையை அந்த லேக்குள்ள வைக்கவுமே அவனோட காயம் ஃபுல்லா சரியாயிடுது. அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் டைம் இல்ல, உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, தாரிமாரு கொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க, ஏன்னா அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் அவன் கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல, கிட்டத்தட்ட 100 மான்ஸ்டர்ஸ்க்கு மேல இருந்துச்சு, இது அப்படியே இவன் கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிள் ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். ஷிகி, இப்ப அட்டாக் பண்றதுக்கு எந்த ஒரு மான்ஸ்டர் வரல, இந்த நீ அவனை கொல்றியா இல்ல உனக்கு பதில் நான் கொல்லணும் நான் சொல்ல நான் கொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல காபனே, பரவாயில்ல, நான் இப்ப கொஞ்சம் ஓகே தான், என்ன மன்னிச்சிடு, என்னோட ஃபேமிலி மாட்டல உன்னையே எத்தனை கொலை பண்ண வச்சுட்டேன், தேங்க்ஸ் காபனே, கண்டிப்பா நான் உனக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு ஷிகி சொல்லவுமே நம்ம ஹீரோ இப்ப கோபம்லாம் தெரிஞ்சு நார்மல் ஆகுறான். அந்த மாஸ்டர்லாம் எங்க அம்மா மாதிரி பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, எங்க அங்கிளும் நான் கொன்னாலும் கூட எங்க அம்மா திரும்ப வரப்போறது இல்ல, இந்த மாதிரி ஒரு கேவலமானவனா நான் என் கையால கொல்ல போறது இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவும், அப்படின்னா அவனை உயிரோட விட போறியா அப்படின்னு சொல்லி நோபிமாரு கேட்கறான். அவனை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்லவோ, ஆயா நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். இங்க தோத்து போயிட்டீங்க, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏன் இஷ்டத்துக்கு பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், இவன் ரொம்பவும் பயந்து அவளை இங்க இருந்து போக சொல்றான். அந்த குக்கூன் எங்க இருக்குன்றது சொல்லாம நீ சாக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், என்னோட கதை முடிஞ்சதுன்னு நான் நினைச்சேன், ஆனா இன்னும் முடியல, அந்த குக்கூன் எங்க இருக்குன்றது உனக்கு தெரியாத வரைக்கும் உனக்கு நான் தேவைப்படுவேன், குக்கூன் இருக்கிற இடம் எனக்கு மட்டும் தான் தெரியும், சோ நீ என்ன சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என்ன குக்கூன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சீக்கிரம் பேசி முடிஞ்ச நான் இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நோபிமாரு சொல்றான். இல்ல, நீங்க அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. ஆமா, அவங்க காலில் விழுந்து கெஞ்சி என்ன காப்பாத்த அப்படின்னு சொல்லி அவன் அசால்ட்டா பேசுறான். அப்பதான் சீக்கி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நான் இப்போ இந்த நிமிஷம் இறந்து போனோம்னா கூட எனக்கு எந்த ஒரு கவலைக்கும் இல்ல, ஏன்னா நான் வாழ்ந்தது கடையாளமா என்னோட சாதனைகளை இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கேன், மக்கள் எல்லாரும் நான் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பத்தி பேசுவாங்க அப்படின்னு அவன் போதையில வளரி இருப்பான். இவனை நாங்க சாவடிக்கு போனப்ப கூட இவன் இவ்வளவு பதறல, ஏன்னா அங்கிளை பொறுத்த அளவுக்கு அவரோட சாதனை தான் அவருக்கு ரொம்பவும் முக்கியம். இந்த பொண்ணை பார்த்த உடனே அவர் ரொம்பவும் பயப்படுறாருன்னா, பொண்ணு நீ யாரு அப்படின்னு சொல்லி ஷீகி கேட்கவும், சாரி என்னால அதை இப்படிக்கு சொல்ல முடியாது, நான்
நான் சொன்னோம்னா நீ என்ன பெருக்க ஆரம்பிச்சிருவ. அந்த குக்கோன் எங்க இருக்குன்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ கேட்கிற எல்லா கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அந்த குக்கோன் எங்க இருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சு தரோம். ஏன்னா என்னோட பாய் சொன்னாலும் ஒரு டிடெக்டிவ் தான். அது போக நீ என்னோட காயத்துக்கு வர ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்லவும், ஆனா அந்த குக்கோன் எங்க இருக்குன்ற எந்த லீடுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எனக்கு எந்த ஒரு லீடும் தேவையில்ல. அந்த கோல்டன் சில்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நான் இவனை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இனுகாமி யாருக்கா ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொல்லப்போ, நான் இம்பார்ட்டன்டான மிஷன்ல இருக்க இதுவங்க எல்லாரும் என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போன்ல இருக்கவன் சொல்றான். இது மீகோ தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ கேம் தான் விளாண்டுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரும் மறு பத்தி ஏதாச்சும் சந்தேகமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் அந்த ஃபைல்ஸை பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. அபார்ட்மெண்ட், கிரெடிட் யூனியன், அவங்க அண்ணனோட வீடு மவுண்டன் ஆஃப் கேன்சிகோ, இங்க தான் அவன் அடிக்கடி போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். மவுண்டன் ஆஃப் கேன்சிகோபா, சரி நான் பாத்துக்கிட்டு அப்படின்னு இனுகாமி சொல்லவும், அந்த சின்ன பொண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்காபா. ஓட ஆரம்பிக்கவோ ஷிகியும் பின்னாடியே ஓடுறான். அந்த லேக்ல இருக்கிற தண்ணி மத்தவங்களோட காயத்தை ஹீலிங் பண்ண அப்பவே நான் யோசிச்சிருக்கணும். வெப் அந்த தண்ணியில படுறதுனால தான் எல்லாருக்கும் ஹீலிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக் பக்கத்துல அவ போக்கவும், ஷீக்கி போயிட்டு அவளை தடுக்கிறான். இல்ல நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நீ சின்ன பொண்ணு மூழ்கிடுவ, அது போக இதை கண்டிப்பா நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷீகி அந்த லேக்குள்ள போறான். இப்ப ஷீகி அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த லேக்குள்ள போகவும், அந்த லேக்குள்ள கொஞ்சம் இருட்டா இருக்கு. ஏதோ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. நிலாவர வெளிச்சம் அந்த இடத்துக்குள்ள வரவும் அதை பார்த்ததுமே ஷீகிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா தான் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க அம்மா பக்கத்துல போய் பார்த்துட்டு இருந்தா பின்னாடி ஒரு பிரானா மாதிரியான ஒரு மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ண வருது. இப்ப ரத்தமா வருது. ஷீகி அந்த மான்ஸ்டர் கொண்டுட்டு வெளியே வரான். ஹே நீ ஓகே தானே, அந்த கேமரா என்ன பண்ணுதுன்னு கேட்கப்போ, அது ஒரு பாடி கார்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷீகி சொல்லப்போ, அந்த குக்கன் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. ஆமா நீ தான் அதை பண்ணியா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கப்போ, ஆமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற. அவன் கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும், என்னோட பேரு டாடமாரோ ஆயா, அந்த கோல்டன் வெப் உருவாக்குற ஸ்பைடர் அது நான் தான் அப்படின்னு சொல்லி வாழறா. அவங்க அம்மாவை ஷீகி காப்பாத்தி வெளியே கொண்டுட்டு வரான். ஷீகியோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. அவளோட பாடியை வச்சு நான் இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய கோல்டன் வெப் கிரியேட் பண்ற ஸ்பைடர்ஸை கிரியேட் பண்ணுவேன். நான் இதுக்காக அவளோட பாடி அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கல் சொல்லவும், அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு இதோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நிப்பாட்டிக்கோ, இதுக்கு முன்னாடியே என்கிட்ட பேசினா நான் பொறுமையை இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்லிட்டு, ரொம்ப சேஃபா தங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி இனுகாமி கிட்ட கேட்கறான். இருக்கு அப்படின்னு சொல்லி இனுகாமியா சொல்றான். நீ அவனை கொல்ல போறது இல்லையா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அவனுக்கு சாகத்தை பத்தி கவலையே இல்ல, அவனோட ரிசர்ச் நான் அழிச்சிட்டேன், அதுதான் அவனுக்கு ரொம்பவும் முக்கியம். இனிமே அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. அப்படியே அவன் பண்ணாலும் அதை நான் வந்து தடுப்பேன். அவனை சாகரிக்கிறத விட இதுதான் அவனுக்கு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். ஹே வனாத்தா நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். ஆனா அவன் கையெல்லாம் நடந்ததே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சில விஷயங்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அக்கீரா சொல்றான். நீ என் கூடவா அப்படின்னு சொல்லவா, அந்த பொண்ணு தயங்கிட்டே நிக்கிறா. நீயும் பார அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போறான். அவன் நோபிமார் பெங்கு காணோம் அப்படின்னு சொல்லி அக்கீரா தேடுறான். சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இனுகாமி கார் எடுத்து இப்போ டோக்கியோக்கு போறாங்க. இந்த இடத்துல நிறைய கெமினோஸ் இருக்கு, நான் அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிள் சொல்லவும், ஆனா சாரி நீங்க ஒரு தடவை ஒரு கீட்ஸ் பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் அவன் கொளுத்திருந்தான். அவங்க அம்மா உயிரோட இருக்கிறது நினைச்சு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோல்டன் வெப்ப வச்சு சுத்தி வச்சிருக்கிறதுனால அவங்க அம்மாக்கு ஏஜ் ஆகல. அது போக அவங்க உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல. ஆனாலுமே அவங்க அம்மா இன்னும் கண்மணிக்கல. சோ அதனால இதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற ஒரு டாக்டர் பாக்குறதுக்காக இனுகாமி வந்திருக்கான். இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கெமனா கேஸ் அப்படின்னு சொல்லி இனுகாமி சொன்ன உடனே வா இனுகாமி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கதவை திறக்கிறாங்க. பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இனுகாமி சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.